ராத்திரி ரூபா யதோ தேவி திவாரூபோ மகேஸ்வரஹா என்று சொல்லக்கூடிய அந்த நவராத்திரி விழாவை இரவு உருவத்திலே அந்த அம்பாள் இருக்கிறாள். ஆக ராத்திரி ரூபா யதோ தேவி திவாரூபோ மகேஸ்வரஹா என்று சொல்வார்கள். அந்த நவராத்திரி பூஜையை நல்ல சங்கல்பத்துடன் செய்து, அது பெரியவா நாள்ல ஒரு சங்கல்பம் எழுதியிருக்க, அதுதான் இப்பவும் படிக்கிறார், நவராத்திரிக்கு படிக்கிறார். அது என்ன சொல்றாருன்னா, ஜனங்களுக்கெல்லாம் நல்ல அபிப்பிராயம் உருவாகணும். சாஸ்திரே தது அனுஷ்டாத்ருஷுச்ச, சாஸ்திரத்தின் மீது லோகத்திலே இருப்பவர்களுக்கு நம்பிக்கை உருவாக வேண்டும். இந்த சாஸ்திரத்தை அனுஷ்டானம் செய்பவர்கள் மீதும் நம்பிக்கை உருவாக வேண்டும். ஆட்சியாளர்கள் நல்லதை செய்கிறோம் என்கிற ஒரு பெயரிலே அல்லது அபிப்பிராயத்திலே பிரஜா க்ஷேமம் குர்மஹா இது மத்வா பிரஜா க்ஷோபமேவ குர்வதாம், இதெல்லாம் சங்கல்பத்திற்குரிய பெரியவா நாள்ல இது எழுதியிருப்பான்னு தோன்றது. இந்த பழைய சங்கல்பம், நவராத்திரிக்கான சங்கல்பம். எதற்காக இந்த நவராத்திரி விழா மடத்திலே நடைபெறுகிறது? அந்த காலத்திலே சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் பத்திரிகை ஆசிரியராக இருந்த பொழுது கும்பகோணத்திலிருந்து லட்சதீப உற்சவம் நடைபெறுகிறது ஸ்ரீமடத்திலே, கும்பகோணத்திலே. இன்னும் பல ஹோமங்கள், பாராயணங்கள் நடைபெறுகின்றன என்று ஒரு தந்தியை அனுப்பியிருக்கிறார். அது அவர் சுப்பிரமணிய பாரதியார் இந்த சுதேசி மித்ரன் இதிலே சங்கர மடத்து தந்தி பேசுகிறது என்பதாக அதை குறிப்பிட்டு அதை பற்றி ஒரு இதெல்லாம் எழுதியிருக்கிறார், அபிப்பிராயங்கள்லாம் எழுதியிருக்கிறார். அப்படி இந்த நவராத்திரி விழா வர இருக்கிறது. அதிலே துர்கா லட்சுமி சரஸ்வதி பூஜையை செய்து, இங்கேயும் மடத்திலேயும் குதிரை பூஜை எல்லாம் நடக்கும். அங்கங்க கிடைச்ச போது குதிரை, தேனம்பாக்கத்துலயும் இந்த குதிரை பூஜை போன வருஷம் நடந்தது. இங்க பக்கத்துல இங்க இருந்து இங்க குதிரை ஆயிடுச்சுன்னு வந்தது. ஏற்கனவே மடத்திலேயே குதிரை எல்லாம் இருந்தது, யானை எல்லாம் வெளியில இருக்கு, யானை மறுபடியும் வரணும் அங்க. இப்படி இந்த கோ பூஜை, கஜ பூஜை, அஸ்வ பூஜை, அது ரிக்வேதத்துல இருக்கு. அந்த அஸ்வ பூஜை பற்றி அந்த இதுல அஸ்வ பூஜைன்னு இருக்கு. அந்த குதிரைக்கெல்லாம் துர்கா லட்சுமி சரஸ்வதி பூஜை எல்லாம் செய்து, கன்னிகா பூஜை, சுபாசனி பூஜை, பிரம்மச்சாரி பூஜை செய்து, கன்யா பூஜன சுப்பிரசன்ன ஹிருதயாம் என்பதாக ஆச்சாரியால் அந்த பிரமராம்பா ஸ்தோத்திரத்திலே சொல்கிறார். ஸ்ரீசைல பிரமராம்பா ஸ்தோத்திரத்திலே கன்யா பூஜன சுப்பிரசன்ன ஹிருதயா. இப்படி அந்த கன்யா பூஜை அது பெரியவாள்லாம் ரொம்பவும் அத அபிப்பிராயத்தோட அதெல்லாம் பண்ணியிருக்கா. கன்யா பூஜை எல்லாம் முடிஞ்சு அவளே அந்த கன்னிகா பூஜை எல்லாம் பண்ணியிருக்கா. அதை விட வேற கௌரவம் என்ன இருக்க முடியும்? இப்படி அந்த கன்யா பூஜை, சுவாசினி பூஜை, வடுக்க பைரவர் அஷ்டமி என்று அந்த பைரவ பூஜை எல்லாம், புஸ்தக பூஜை எல்லாம் விசேஷமாக நவராத்திரியை விசேஷமாக கொண்டாடி அந்த அம்பாளுடைய அனுகிரகத்தோடு மேன்மேலும் நீங்கள் நல்ல முறையிலே நீங்கள் எல்லோரும் அந்த அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் அந்த அம்பாள் எந்தெந்த விதமாக சௌமியலட்சுமி, சௌரியலட்சுமி என்று பலவிதமான லட்சுமி கடாட்சத்தோடு எப்படி அனுகிரகம் அம்பாள் செய்கிறாள் என்கிற ஸ்லோகத்தையும் அவர்கள் சொன்னார்கள். அந்த பல்வேறு ஐஸ்வர்யங்களுடன் மேன்மேலும் சிறப்பாக விளங்குவதற்கு எல்லாம் வல்ல காமாட்சி அம்மனை பிரார்த்தனை செய்வது. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர்.